கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1 அதிகாரம் வசனம் 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மோசேயின் தலைமைத்துவத்திற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியான அந்த தலைமை பொறுப்புக்குள்ளாக வருகின்றார். அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்து சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் தான் இந்த 1 அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அவற்றில் 9வது வசனத்தை, நீ திடமனதாக பலன் கொண்டு இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த மோசே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த வசனத்தின் மத்தியில் இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால் கலங்காதே என்று எழுதியிருக்கிறது. கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுள் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே. ஆங்கிலத்தில் do not be discouraged என்று எழுதியிருக்கிறது. பிறர் நம்மை சோர்வுறச் செய்வதல்ல. ஒரு சில நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை சோர்வடை செய்வார்கள். நீ எல்லாம் நன்றாய் படிப்பாயா? நீ எல்லாம் இந்த வேலைக்கு தகுதியானவனா? உன்னால் எல்லாம் இதெல்லாம் முடியுமா? நீ போய் இதை செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் உன்னை நம்பவில்லை, நீ எல்லாம் இதை செய்வாய் என்று சொல்லி எனக்கு எந்த விதத்திலும் நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் சொல்லி நம்மை வெளியே இருக்கிற மக்கள் நம்மை சோர்வுறச் செய்வார்கள். அதை தாண்டி நாமே நமக்குள்ளாக சோர்வுகளை உண்டாக்கி கொள்ளுவோம். அதற்கான பல சாத்தியக்கூறுகள் நமக்குள்ளாக உண்டாகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? நாம் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்துவிட்டு நம்மை நாமே ஒப்பிட்டு கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பயம் வரும். ஐயோ, என்னால் இதை எப்படி செய்ய முடியும்? எனக்கு இதெல்லாம் நடக்குமா? நான் அதற்கு தகுதியானவன் தானா என்றெல்லாம் நினைக்கும் பொழுது உள்ளத்தில் என்ன வருகிறது என்றால் சோர்வு வந்து விடுகிறது, டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து விடுகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு இது நிகழ்ந்தது என்பதை நாம் வருகின்ற புத்தகங்களிலே வாசித்தால் நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக மோசே நாம் கைப்பற்றப் போகிறதான கானான் தேசத்தை நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது 12 பேரை அனுப்புகிறார். அதில் 10 பேர் வந்து அவரிடத்துல ரிப்போர்ட் பண்ணும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கானான் தேசத்தில் நாங்கள் ராட்சசரை போல மனிதர்களை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். எங்கள் பார்வையிலும், அவர்கள் பார்வையிலே நாங்கள் அப்படி இருந்தது மாத்திரம் அல்ல, எங்கள் பார்வையிலும் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் என்று குறிப்பிடுவார்கள். ஆம், அதுதான் நமக்குள்ளாகவே ஏற்படுகிற டிஸ்கரேஜ்மெண்ட். நம்மை நாமே ஒப்பிட்டு நம்மை நாமே பார்த்து கொள்ளும் பொழுது நமக்கு பயமும் திகிலும் உண்டாகிறது, சோர்ந்து போகிறோம். ஆனால் மோசே அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யூ டு நாட் பி டிஸ்கரேஜ்ட். நீ கலங்க வேண்டாம். காரணம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அப்படி என்றால் கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் அவரும் கூடவே இருக்கிறார். அவர் காரியங்களை பார்த்து கொள்வார். நீ அல்ல பிரச்சனைகளை சந்திக்க போவது, நீ அல்ல கானான் தேசத்திற்கு மக்களை கொண்டு போவது. நீ ஒரு வழிகாட்டி தான். கடவுள் தாம் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப் போகிறார். அவர்தான் இஸ்ரவேல் மக்களை தொடர்ந்து வழி நடத்தி வாக்கு தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் கொண்டு போய் விட போகிறார். ஆகையால்
நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் எனக்கு நான் எப்படி இதெல்லாம் நடக்கும் என்று கேள்வி கேட்கிறோமே. நாம் அல்ல, நம் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நம் குடும்பம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் பார்த்து கொள்வார். ஆகையாலே இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டாம், டிஸ்கரேஜ்மெண்ட் ஆக வேண்டாம். கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென்.